ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜ மேன்மை வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ராஜ மேன்மை உண்டு. இந்த பூமியில பிறந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மையும் அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது, பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று தேடினார்கள். பிளர்ந்து வளர்ந்த பிறகு வாழ வேண்டிய வயதுல சிலுவையில் அறைந்து தொங்க விட்டு இவனே யூதருக்கு ராஜா என்று சொன்னார்கள். இன்று ஆண்டவர் பரலோகத்திலே அவரே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு மகாராஜா. இந்த இயேசு மகாராஜா அவருடைய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய மேன்மை அதுதான் முக்கியம். பாருங்களேன், இது மனுஷனுடைய மேன்மை அல்ல, இயேசு மகாராஜாவின் ஒரு மேன்மை. 1 பேதுரு 2:9 படி நம்மை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வழத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்ன ஒரு ரகசியம் பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்துட்டு எதுக்கு வர வச்சாரு? அவர் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு. சொந்த புராணம், சுய புராணம், சுய லாபத்துக்கு, வியாபாரத்துக்கு அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை முன்குறித்திருக்கிறார் பாருங்க. நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவரோட சொந்த ஜனம். ஹல்லேலூயா! ஏன் நம்மளை இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்ன காரணம்? ஏசாயா 62:3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஹல்லேலூயா! எப்படி நம்மளை உபயோகப்படுத்துறாரு பாத்தீங்களா? என்ன மாதிரி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீங்க உங்களை குறிச்சு கேவலமா குறைவா பேசக்கூடாது. முதல்ல தாழ்வு மனப்பாடம் தூக்கி போடணும். அடுத்தவங்களை பார்த்து, அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து, அடுத்தவங்க காரை பார்த்து, வீட்டை பார்த்து எனக்கு இல்லையே என்ன உங்களை தாழ்வாவே நினைக்க கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா! உலகத்தில் இருக்கிற பெரியவர். நீ யாரு? கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம். உன்னை அலங்கரிக்க அவர் அலங்கோலமானாரே, அதை மறந்துடக்கூடாது. உன்னை அலங்கரிக்க. அப்ப பாருங்களேன், உன் தேவனுடைய கருத்து ராஜ முடி. யாருக்குங்க ராஜ முடி? ராஜாதி ராஜா. என்ன போய் ராஜ முடிய வச்சு அழகு பார்க்கிறாரு. எனக்கு ராஜ மேன்மை. அப்படி என்றால் இந்த ராஜ மேன்மை நான் பெற்றுக்கொள்ள பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார். மறந்துடக்கூடாது வாழ்க்கையில. 2 கொரிந்தியர் 5:21 படி எனக்காக, உனக்காக, நமக்காக பாவமே அறியாதவர் பாவமானார். எவ்வளவு பாருங்க. அதனாலதான் பாவத்திலிருந்து வெளியே வா அழைக்கிறார். வா. இன்னும் கேட்டு 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 அதே பாவத்துல உழண்டு கொண்டிருக்கிறோமே என்று இந்த நாளில் ஆகிறாவது மனம் திரும்ப மாட்டாயா? நம்பர் 2, எனக்காக தரித்திரர் ஆனாரே, நான் ஐஸ்வர்யவானாய் மாறும்படி. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, இந்த ராஜ மேன்மையை பெற்று நான் ஐஸ்வர்யவான் ஆனும்படி அவர் தரித்திரர் ஆனார். பாருங்க, சிலுவையில போட்டு துணியை உருவிட்டாங்க. எனக்காக, எல்லாம் எனக்காக. ஃபைனலி எனக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஏசாயா 53:2-3-7 பிரகாரம் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. என்னங்க, எவ்வளவு அழகுள்ளவர். சிதைச்சிட்டார், அந்த முதுகுல உழுதுட்டா, அடிச்சு கிழிச்சிட்டா. காரணம் என்ன? நீங்களும் நானும் நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து வெளியே வரும்படியாய் எனக்காக அவர் சாபமானாரு. அப்படி என்றால் உன் ராஜ மேன்மையை நீ தவறாய் எடை போடாத, தரக்குறைவாய் நினைக்காத, தப்பிதமாய் நினைக்காத. நீ கர்த்தருடைய கையிலே ஒரு அலங்காரமான கிரீடம். கர்த்தருடைய கரத்தில், தேவனுடைய கரத்தில் ராஜ முடி. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை ஒரு நாளும் மறந்து போகாத. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா! 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாதப்பட்ட திருநாளில பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்களுடைய ராஜ மேன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்துல ராஜ முடியா இருக்கட்டும் சுவாமி. என்றும் எதிலும் எப்பொழுது சாட்சியம் வைங்கப்பா. தோல்விகள் தோற்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த பலமான நாமத்தினால தேவனதை செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.